உள்ளாட்சி துறையில ஜெயிச்ச எல்லா திமுக மேயர்களும் நகராட்சி தலைவர்களும் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சப்போர்ட் பண்றதே கிடையாது. வேணுக்குனவே எந்த பணியும் செய்ய விடாம, குப்பல விடாம, தண்ணி பிரச்சனை வந்து வேணுக்குனே பண்றாங்க. இந்த கவர்மெண்ட் கெட்ட பேர் கிடைக்கணும். அதை நான் பதிவு பண்ணிடுறேன். திமுக கெட்ட சிந்தனை நினைக்கிறீங்களா? இன்றைக்கும் மேயரா, நகராட்சி தலைவரா, சேர்மனா உட்கார்ந்துகிட்டு ஊழல் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதை கிளீன் பண்ணியாச்சு. ஆனா எந்த வேலையும் செய்ய விடாம மாண்புமிகு முதலமைச்சர் கெட்ட பேர் வரணும்னு சொல்லிட்டு, அமைச்சர் கெட்ட பேர் சொல்லிட்டு, இந்த உள்ளாட்சி துறையில எந்த குப்பை எடுக்க விடுறது, தண்ணி விடுறது இல்ல, கரண்ட் வேணுங்கனே கட் பண்றது, இதெல்லாம் செய்து யார் தெரியுமா? திமுகவுடைய உள்ளாட்சியில கூடிய மேயர்கள். அதோட வெளிப்பாடு என்ன தெரியுமா? 108 தொகுதியில நம்ம ஜெயிச்சோம். எனக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. முதலமைச்சர் குடும்பம் எனக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா ஒரே ஒரு வெற்றி வந்து எனக்கு கண் கலங்கினேன். நான் இன்னும் அந்த சகோதரிகிட்ட நான் பேச கூட இல்ல ஜெயிச்ச பிறகு. அது யாருன்னா, நான் பொதுச்சாளர்கிட்ட சொல்லிருப்பேன், நம்மளுடைய திருவிக நகருடைய சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி அக்கா. ஒரு அம்மாவுக்கு பெரிய விஷயம் என்னங்க, தன்னுடைய குழந்தைங்க, அந்த குழந்தையும் பாதுகாத்து நடந்து நடந்து எம்எல்ஏ ஆன எங்க சகோதரிய ஒரு ஃபங்க்ஷன்ல நம்மளுடைய மேயர் அக்கா ஒரு கேண்டல கொடுக்க கூடாம, நாங்கள் இதுவரைக்கும் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல கட்சியை பார்த்தது கிடையாது. எங்க தலைவருடைய வளர்ப்பு நாங்கள் அப்படி யாரையும் அவமரியாதைப்படுத்துறதோ, யாரையும் வந்து மாற்று கட்சியை நினைச்சது கிடையாது. எல்லாருக்குமான மரியாதை கொடுத்திருக்கோம். ஆனா ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல புரோட்டோகால் படி சட்டமன்ற உறுப்பினர் மேயருக்கு அப்புறம் இருக்க வேண்டியது ஒரு கேண்டல் கூட கொடுக்காம, மேயருங்கிற ஒரு அகங்காரம் இருக்குல்ல, அந்த அகங்காரம் எங்க வந்தா, திமுகங்கிற ஒரு அகங்காரம் இருக்குல்ல, அந்த அகங்காரம் எங்க வந்துச்சுன்னா, பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சரா உருவாக்கினாங்கல்ல திரு மு க ஸ்டாலின், தன்னுடைய இளவரசர் உதயநிதி கொடுக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல் இருக்குல்ல, அந்த துமுறு இருக்குல்ல, இன்னொரு ஆளுங்கட்சி நினைக்கக்கூடிய துமுறு இருக்குல்ல, அந்த திமுறை உடைக்கிறதுக்கு நாங்க திருப்பி திருப்பி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். இது வரைக்கும் நாங்க பதில் சொல்லல. எப்ப எங்களுடைய சகோதரி பல்லவி அக்காவை நீங்க அவமானப்படுத்துறீங்களோ, திரு உதயநிதி அவர்களே, உங்க நெத்தி முன்னாடி சேலஞ்ச் பண்றேன். ஒரு சாதாரண தொண்டனா இங்க இருக்கக்கூடிய ஆர்கே நகர் மக்கள் இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் சேலஞ்ச். இன்னும் 8 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. 8 மாசம் நடக்க போகுது. தைரியம் இருந்தா, தில் இருந்தா, 75 வருஷம் திமுகவா இருந்தா, பெரிய ஆளமா இருந்தா, 25 மேயர்ல ஒரே ஒரு மேயரை ஜெயிச்சிருங்க. ஒரே ஒரு மேயர். இதே சென்னையில டெபாசிட் வாங்குறீங்களா இல்லையான்னு பாருங்க. எங்களுடைய தேர்தல் வேலையை நேத்தே ஆரம்பிச்சிட்டோம். எங்க அவமானப்பட்டார்களோ, எங்களுடைய பல்லவி சகோதரி எங்க அவமானப்பட்டார்களோ, அந்த நொடியே நாங்கள் தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு பதில் கொடுக்கிறதுக்கு அடுத்த உள்ளாட்சி தேர்தல் ஒரே ஒரு மேயர் ஜெயிச்சிருங்க. அப்ப நான் ஒத்துக்கிறேன், நீங்க திமுக யாரால அசைக்க முடியாது. இது வந்து ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனின் வாழ்க்கை, அடுத்த தலைமுறையினோட எதிர்காலம், அடுத்த தமிழ்நாடுடைய ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கை இதுல இருக்கிறது. இதை வந்து இன்றைக்கும் ஆட்சி பொறுப்பேற்று இத்தனை நாட்கள் ஆன பிறகோ, சட்டத்தை அமைத்த பிறகோ, இன்றைக்கும் அவர்கள் பொறுப்பில்லாமல் திமுகவை குற்றச்சாட்டு சொல்லி திமுகவை வந்து குறை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று இதுவரை அவர்கள் வந்து அவருடைய கவனத்துக்கே வந்து எடுத்து போகவில்லை. நேற்று மதிப்புக்குரிய ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து பேசுறாங்க, நாங்க இதை பண்ணிடுவோம், அதை பண்ணிடுவோம், எதை வேணா பண்ணுங்க, திமுக காரனை என்னைக்குமே உங்களால அசைக்கவே முடியாது. என்றைக்கா இருந்தாலும் கருப்பு சிவப்பு கொடி பறக்கதான் செய்யும் தமிழ்நாட்டுல. கருப்பு சிவப்பு கொடி இல்ல அப்படின்னா தமிழ்நாட்டுல தமிழருக்கோ, தமிழ் இனத்திற்கோ இன்றைக்கு ஒரு முன்னிலையே இருந்திருக்காது. அதை நாங்க தைரியமா மார்த்தட்டி ஒவ்வொரு இடத்துலயுமே சொல்வோம். அதை வந்து நீங்க மைக்ல மட்டும் பேசுறதை விட்டுட்டு பொதுமக்களை வந்து உங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நேர்ல ஃபர்ஸ்ட் பார்க்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் களை பண்ணி ஆற்ற சொல்லுங்க. ஒரு 2 hour 3 hour வெயில்ல நின்று இன்ஸ்பெக்ஷன் பண்ண சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதுவே இன்னும் யாருமே பண்ணல, எதுவுமே பண்ணல. சும்மா திமுகவை குறை சொல்றது, இல்லைன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸை விட்டு எல்லாரையும் அட்டாக் பண்றது. ஃபர்ஸ்ட் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் வெளியில இருந்து எடுத்துட்டு வந்து அவங்களை எல்லாரும் களை பண்ணி ஆற்ற சொல்லுங்க. சோசியல் மீடியானால இது எதுவுமே ஆக போறதல்ல. நம்ம பொதுமக்களும் வந்து நிறைய பாக்குறீங்க, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், இதுலயும் நிறைய பேர் வந்து நிறைய ஃபாலோ பண்றீங்க, போஸ்ட் போடுறீங்க. இது எல்லாமே ஓகே. அட்லாஸ்ட் என்ன நம்மளுக்கு முக்கியமானது? பொதுமக்களோட நலமும், பொதுமக்களோட பாதுகாப்பும், பொதுமக்களோட முன்னேற்றமும், இது 3 தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த 3யுமே வந்து இதுவரைக்கும் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கடந்த 5 ஆண்டு காலங்களில் எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தது, எவ்வளோ திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டிருந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருவிக நகர் தொகுதிக்கு உட்பட்டு இங்க இருக்கவங்க வந்து சொல்றாங்க, திருவிக நகர்ல ஒண்ணுமே பண்ணல அப்படின்ட்டுன்னு. அப்படி இருந்தா அவங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியல அப்படின்றது அர்த்தம்னு நினைக்கிறேன். பூனை கண்ணை மூடினா உலகமே இருந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க கண்ணு மூடி இருக்கு பல. கொஞ்சம் கண்ணை திறந்து ரோட்ல வந்து எவ்வளவு திட்டங்கள் இருக்கு, எத்தனை இடத்துல வந்து விளக்குகள் வந்து பளிச்சுன்னு இருக்கு, எந்தெந்த இடத்துல எல்லாம் பொதுமக்கள் பயன்பெற்று இருக்கிறாங்க அப்படின்றத வெளியில வந்து கொஞ்சம் பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி.